வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு ANC இயர்பட் மாடல் தான் வந்து இருக்கு. போட் Airdopes 413 ANC தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் ENX டெக்னாலஜி, அப்புறம் இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தி சென்சேஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் எம்ஆர்பின்னு வரையில கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 5000 ருபீஸ்னு வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அதையுமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போட் Airdopes 121 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்கேஜிங் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரேட் ஏற பேக்கேஜிங்கோட ப்ரீமியம்னஸும் வந்து ஏறுது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் பாக்ஸ். ஸோ நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. வாவ், இந்த மேட் பிளாக் கலரில் பார்க்க வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் போட்டில் வழக்கமாக தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான். அப்புறம் இங்கே ஒரு போட் ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வருவோம். ஸோ இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் நம்ம வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 ருபீஸ்க்கு வந்து எவ்வளோ பெஸ்ட்டான குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து செம சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். சப்போஸ் இது மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா பேட்டரி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லோவில் இருந்துச்சுன்னா வந்து மீடியமாக இருக்குன்னு அர்த்தம். ரெட்டில் இருந்துச்சுன்னா வந்து கம்மியாக இருக்குன்னு வந்து அர்த்தம். அப்புறம் அதோட ஹிஞ்ச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் வைஸ் ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாது. இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா ஆங்குலரான இனிய டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனிய டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கனால பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஓவராலாக நம்ம வந்து டிசைனுக்கு வந்து ஈஸியாக அதுக்கு வந்து 10 out of 10 வந்து கொடுத்துடலாம். டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இயர்பட்ஸில் வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்கோ இல்லை பேக்வர்ட் ட்ராக்கோ வந்து பண்ண முடியாது. ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா அது எனக்கு டீல் பிரேக்கர்னு வந்து சொல்லுவேன். ஸோ போட் வந்து இந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு சில நாய்ஸ் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் பேக்வர்ட் ட்ராக் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ போட் அது மாதிரி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம். அப்புறம் வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து லெஃப்ட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம். அப்புறம் நான் இனி சொல்ல போகிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமனான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து பிளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரன்சி மோட் நம்ம வந்து எனேபிள் பண்ணோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் இல்லைன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆகும். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ நம்ம வந்து டபுள் டைம் வந்து டேப் பண்ணோம்னா வந்து காலை வந்து ஆன்சர் பண்ணோம், அப்படி இல்லைன்னா வந்து என் கால் பண்ணோம். ஸோ காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம். கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு.
அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் இது கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து IP-X4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து எந்த வித கேமிங் மோடுமே வந்து தரலனால நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக அதில் வந்து 200 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே இதோட லேட்டன்சி ரேட் வந்து கிடைச்சது. ஸோ கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு எந்த டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ்ல வந்து வீடியோ பிளேயரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆடியோவும் அப்புறம் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா சிங்கிங் பண்ணிடுறனால அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் கேமிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ கேமிங்க்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் வந்து இதை விட இன்னும் சீப்பராக இருக்க இந்த போட் Airdopes 121 Pro வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நம்ம வந்து ANC ஆஃப் பண்ணும்போது இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து ANC ஆன் பண்ணோம்னா இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 15 ஹவர்ஸ் வரைக்கும் குறைஞ்சிரும். அப்புறம் வந்து இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓகே இது வந்து டீசெண்டான பேட்டரி லைஃப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 1 ஹவர் வரைக்குமே வந்து ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கால் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதான் பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது. இதை விட பெட்டரான இயர்பட்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 413 ANC ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான அதோட ANC பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் ANC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ANC அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ANC வந்து நீங்கள் ஃப்ளாக்ஷிப் அளவு எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஓரளவு சுமாராக தான் வந்து இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன சவுண்ட் இருக்குல்ல, லைக் ஃபேன் சவுண்ட், அது மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வந்து கேன்சல் பண்ணிடுது. ஆனால் வந்து வாய்ஸ் மாதிரி பெரிய சவுண்ட் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணல. ஸோ ஓவராலாக இந்த ANC மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இமோசிவாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 2000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செம சாலிடான சூப்பரான பில்டு குவாலிட்டி வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஓகே ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் ANCயும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து கேமிங் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.